ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் தமிழ் காமிக்ஸ் கேமிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரிடேட்டர் பேட்லேண்ட்ஸ் மூவியோட ரிவ்யூ. ப்ரிடேட்டர் பேட்லேண்ட்ஸ் யோச்சா ரேஸ், யோச்சா ஸ்பீசியஸ், அவங்க தான் ப்ரிடேட்டர். இந்த ப்ரிடேட்டர் மூவியில் வந்து எல்லி ஃபேனிங் அப்புறம் டிமிட்ரிஸ் நடிச்சிருக்காங்க. டான் ட்ரிச்சன்பர்க் வந்து இந்த மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூவி எப்படி இருக்குது அதை வந்து இப்போ நம்ம பார்த்துடலாம். ஆக்சுவலாக ப்ரிடேட்டர் படத்தில் நம்ம என்ன பார்ப்போம்? ப்ரிடேட்டர் படம்னா ஹாரர் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். ரொம்ப கொடூரமாக இருக்கும், ரத்தம் தெறிக்க இருக்கும், ஸ்பைனல் கார்டை மண்டையோட்டோட சேர்த்து பிரித்து எடுக்கிறது, அதாவது மண்டையோட ஸ்பைனல் கார்டோட சேர்த்து பிச்சு எடுக்கிறது, அப்புறம் லேசர் கண்ணை வச்சு உடம்பே ரெண்டாக பொளக்கிறது, தலையை கொடூரமாக வெட்டி தனியாக எடுக்கிறது. இதை தான் நம்ம ப்ரிடேட்டர் மூவியில் பார்த்துருப்போம். ஹாரர் வைப்ஸை எதிர்பார்த்து தான் நாம் இந்த படத்துக்கே போவோம். பிளட் கடலிங்காக இருக்கணும், ஸ்பைன் சில்லிங்காக இருக்கணும், அதுதான் நம்ம இந்த ஓஜி ப்ரிடேட்டர் மூவி எல்லாத்துலேயும் பார்த்துருப்போம். ஆனால் இந்த படம் அப்படி இருக்கான்னு கேட்டால் இந்த படம் அப்படி இல்லை. ஏன்னா இதுக்கு PG-13 தான் ரேட்டிங்கே கொடுத்துருக்கானுங்க. இந்த படத்துலேயும் கொடூரமான சீனாக தான் இருக்குது. ஆனால் என்னென்னா அதில் வந்து நாம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்த படத்துலலாம் மனுஷங்களை கொடூரமாக கொள்ளும். இதில் வந்து சிந்தட்டிக் ஆண்ட்ராய்டு ரோபோட்ஸை கொடூரமாக கொள்வது, அப்புறம் மான்ஸ்டர்ஸ், பீஸ்ட்டை இதெல்லாம் வேட்டையாடுறது, இதை தான் இந்த படத்தில் காட்டுறாங்க. இந்த படத்தோட ஸ்டோரியோட ஒரு ஓவர்வியூ மட்டும் நான் கொடுக்குறேன். அண்ணன் தம்பிங்க 2 பேர் இருப்பாங்க. 2 பேருமே ப்ரிடேட்டர்ஸ் தான், யோச்சா இனத்தை சார்ந்தவர்கள். இவங்க 2 பேர்த்துக்குமே சண்டை வரும். சண்டையில் வந்து தம்பி தோற்றுருவார். உடனே அவங்க அப்பா வந்து, நீ ஒரு பலவீனமானவன், நீ வந்து பிறக்கும் போதே அண்ணன் வந்து உன்னை கொண்டிருக்கணும், நீ நம்ம இனத்துக்கே ஒரு வெட்கக்கேடு. ஸோ அவங்க அப்பா வந்து அவன் அண்ணன்ட்ட உன் தம்பியை கொன்று அப்படின்னு கமெண்ட் பண்ணுவார். அதுக்கு வந்து அவன் அண்ணன் வந்து அவனை கொல்ற மாதிரி போய் காப்பாற்றிடுவார். காப்பாற்றினோடனே அவங்க அப்பாவுக்கு கோபம் வந்துடும். இதுதான் அவனோட பலவீனம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அண்ணனையே அவன் தம்பி முன்னாடி கொன்றுவார். அவங்க அப்பா கொல்றதுக்கு முன்னாடி, சாவறதுக்கு முன்னாடி அவங்க அண்ணன் சொன்னல, அவங்க அண்ணன் வந்து ப்ரிடேட்டர் டெக்கை காப்பாற்றிடுவார். ஒரு ஸ்பேஸ் ஷிப்பில் அடைச்சி மேலே பறந்து வேறு பிளானட்டுக்கு போகிற மாதிரி காப்பாற்றி விட்டுருவார். இந்த டெக்குக்கு வந்து அப்பிலேருந்து அவங்க அப்பாவை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். ஏன்னா அவங்க சொந்த அண்ணனே கண்ணு முன்னாடி கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து டெக்குக்கு ஏற்பட்டுரும். ஸோ இவனை வந்து ஒரு பிளானட்டுக்கு போவான். அந்த பிளானட்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஏலியன்ஸ், அதாவது நிறைய க்ரியேச்சர்ஸ் இருக்கும். அந்த க்ரியேச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப டேஞ்சரஸான க்ரியேச்சர்ஸ். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீஷஸ் இருக்கும், ஃப்ளோரா அண்ட் ஃபோனா, அதாவது பிளான்ட்ஸு, அனிமல்ஸு, இதெல்லாமே நிறைய வித்தியாசமாக இருக்கும். அதில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூ இருக்கும். அந்த பூ வந்து ப்ளோட்டாகி வெடிக்கும். அது ஃபுல்லாக நீடில்ஸாக இருக்கும், அது சுற்றி முள்ளாக இருக்கும். அது வெடிக்கும் போது அந்த முள் மேலே பட்டுச்சுனாவே நம்ம மயக்கம் வந்து அப்படியே விழுந்துருவோம். அப்போ வந்து நம்மளை ஒரு ட்ராகன் வந்து தூக்கிட்டு போய் சாப்பிட்ரும். அந்த மாதிரி கொடூரமான மிருகங்கள்லாம் அங்கே இருக்கும். சரி, அந்த பிளான்ட்டு மட்டும்தான் அப்படி அதில் இருக்கிற முள்ளெல்லாம் நம்ம மேலே குத்தி நம்மளை மயக்கம் போட வச்சிரும், அப்புறம் நம்மளை மிருகங்கள் வந்து சாப்பிட்றோம், அது மட்டும்தான் அப்படியான்னு கேட்டால் அது மட்டும் கிடையாது. அங்கே இருக்கிற புழு, பறவைகள், அப்புறம் மரம், செடி, கொடிகள், இது எல்லாமே கொடூரமானது. இது எல்லாமே ஒருத்தங்களை கொல்றதுக்காகவே உருவாக்கின மாதிரி ஒரு பிளானட். அது மனுஷங்களுக்கு மட்டும்தான் அது வந்து பார்த்திங்கன்னா டேஞ்சரஸ், ஹார்ம்ஃபுல்லாக அப்படின்னு பார்த்தா மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை, அது ப்ரிடேட்டர் சிந்தட்டிக் ரோபோட்ஸ் அவங்களுக்கும் அவங்களே அதை அசால்ட்டாக கொள்கிற அளவுக்கு அந்த பிளானட் அவ்வளோ கொடூரமான பிளானட்டாக இருக்கும். அது ஒரு ஹெல்லுன்னே சொல்லலாம், அவ்வளோ மோசமான பிளானட் அது. சிந்தட்டிக், அங்கே தான் வந்து சிந்தட்டிக்கை வந்து இவர் வந்து பார்ப்பார், என்கவுண்டர் பண்ணுவார். இந்த சிந்தட்டிக் வந்து பார்த்திங்கன்னா ஏலியன் எர்த்தில் காமிச்சிருப்பாங்க. ஏலியன் எர்த் சீரீஸில் இருக்குல்ல, அதில் பாய் ஜீனியஸ் வந்து அந்த கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, சின்ன குழந்தைகளில் கேன்சர் பேஷண்ட்ஸாக இருப்பாங்க. அவங்களோட மெமரிஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் சிந்தட்டிக் ஆண்ட்ராய்டு ரோபோட்டோட மெமரியில் சேர்த்துருவாங்க. டேட்டா பேஸில் அந்த மெமரியை ஆட் பண்ணிடுவார். அவங்களுக்கும் பயங்கரமான சக்திகள், சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்து, சூப்பர் ஹியூமன் ஸ்டாமினா, அந்த மாதிரி சூப்பர் ஹியூமன் டியூரபிலிட்டி அதெல்லாம் அவங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற சிந்தட்டிக் ஆண்ட்ராய்டு ரோபோட்டை தான் நம்ம எல்லி ஃபேனிங் வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க.
அதில் 2 டியூவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதாவது டபுள் ஆக்ட். ஒன்று வந்து ரொம்ப சீரியஸான வில்லன் கேரக்டர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா காமெடியாக ஹியூமராக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இந்த 2 கேரக்டரை டபுள் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க நம்ம எல்லி ஃபேனிங். அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அவங்க ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு, செம்ம காமெடியாகவும் இருந்துச்சு. அப்புறம் ப்ரிடேட்டர் டெக்கா நடிச்சிருக்காரு இல்லை டிமிட்ரஸ், அவர் வந்து என்ன தான் ப்ரிடேட்டர் கொடூரமான மாஸ்க் போட்டிருந்தாலும் அவர் எமோஷ்னல் சீனெல்லாம் கேரி பண்ண விதம் வேறு லெவலில் இருந்துச்சு. அவர் பண்ண ஒவ்வொரு எமோஷனுக்கும் சிரிப்பு தாங்க முடியல, எல்லாருமே சிரிச்சிட்டு இருந்தாங்க. இந்த படம் வந்து ஒரு காமெடி படமாகவும் நடுவில் ஃபீல் ஆச்சு. பட் எல்லா இடத்துலையும் காமெடியாக இருந்துச்சானா அப்படி கிடையாது, கொஞ்சம் சீன்ஸில் வந்து காமெடி பண்ணார். ஏன்னா அந்த ப்ரிடேட்டர் கொடூரமான மாஸ்க் போட்டிருந்தாலும் அது கேரி பண்ணக்கூடிய அந்த எமோஷ்னல் சீனு, அப்புறம் அது கேரி பண்ணக்கூடிய ஹியூமரு, இது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒரு புழு இருக்கும், அது வந்து ஒன்று ஆசிட் மாதிரி துப்பும், அந்த புழு வந்து இவர் டேம் பண்ணுறது அந்த சீனெல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த பிளானட்டோட என்விரான்மெண்ட்டும் அப்புறமேட்டும் அட்மாஸ்பியரே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சரி, இந்த மூவியோட சினிமோட்டோகிராஃபி, விஎஃப்எக்ஸு, சிஜிஐ இதெல்லாம் எப்படி இருக்குன்னா இது எல்லாமே ஸ்டன்னிங்காக இருந்துச்சு. சினிமோட்டோகிராஃபி சரி, விஷுவல் எஃபெக்ட்ஸும் சரி, சிஜிஐ எல்லாமே ஸ்டன்னிங்காக இருந்துச்சு. இந்த படத்தில் ஆக்ஷன் வந்து வேறு லெவலில் இருக்குது. சிந்தட்டிக் ரோபோட்டை போட்டு பொலன்னு பொழக்கிறாரு, அந்த சீனெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. இதை ஃபேமிலியோடு பார்க்கலான்னா கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்கலாம். இது சின்ன பசங்களையும் கூப்பிட்டு போய் பார்க்கலாம். ரத்தம் தெரிக்கலை, ஏன்னா ரத்தம் வருது, பட் எந்த மாதிரி கலரில் இருக்குன்னா ஒயிட் கலர்லேயும் பச்சை கலர்லேயும் இருக்குது, ரெட் கலரில் இல்லை. அதனால தான் இதுக்கு PG-13 கொடுத்துருக்காங்க. இது குழந்தைங்களோடவே சேர்ந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரிடேட்டரை பார்க்கும்போது கொஞ்சம் பயம் வரும், அப்புறம் போக போக உங்களுக்கே கொஞ்சம் காமெடியாக இருக்கும், அப்புறமேட்டும் எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதிரி தான் அந்த படம் இருந்துச்சு. இந்த படத்தில் மெயின் வில்லன் நம்மளுக்கு முதல்ல ஒருத்தனை காட்டுறாங்க. நான் கூட ஜீனோமார்ஃப் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜெனோமார்ஃப் வரும், அவங்க ஏலியன் வரும், அவங்கள கொல்லுவாங்க, அதை பிடிச்சி கொல்லுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஜெனோமார்ஃபெல்லாம் ஒன்றும் வரல. இதை வந்து கலிஸ்க் அப்படின்ற ஒரு பெரிய பீஸ்ட் ஒன்று காட்டுறாங்க. அந்த பீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ரீஜெனரேஷன் ஹீலிங் ஃபேக்டர் வேறு லெவலில் இருக்குது. நம்ம உல்வரின் டெட்பூலுக்கு இருக்கிற அளவுக்கு அதுக்கு ரீஜென்ரேஷன் ஹீலிங் ஃபேக்டர் இருக்குது. ப்ரிடேட்டரும் என்னென்னமோ பண்ணி பார்க்குது. அதுதான் அந்த பிளானட்லேயே ஆல்ஃபா போல் இருக்குது. அதை கொண்டு அதோட ட்ராஃபி கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் ப்ரிடேட்டர் வருது. ஆனால் அதை ஹண்டே பண்ண முடியல. ப்ரிடேட்டர் என்னென்னமோ பண்ணி பார்க்குது, கத்தி வச்சு குத்தி பார்க்குது, உடம்பை கிழிச்சு பார்க்குது, தலையை வெட்டி பார்க்குது. என்ன பண்ணாலும் பாடி ரீஜெனரேட் ஆகிட்டே இருக்குது, எல்லா பாடி பார்ட்ஸும் ரீஜெனரேட் ஆகிட்டே இருக்குது. அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஆப்பனண்ட்டை வந்து ப்ரிடேட்டர் ஃபேஸ் பண்ணுது. ப்ரிடேட்டர் வந்து இதை கொன்னுச்சா இல்லையா, அப்புறம் அவங்க அப்பாவை பழி வாங்கினாங்களா இல்லையா, அதுதான் கதை. அதுக்கு முன்னாடி அதை நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா சொன்னால் ஸ்பாயில் பண்ண மாதிரி ஆகிடும். அப்புறமேட்டும் இந்த படத்தில் பட்டுன்ற ஒரு கேரக்டர் காமிச்சிருக்காங்க. அந்த பட்டுன்ற கேரக்டர் குழந்தைங்களுக்காகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப காமெடி பண்ணுது, ஒரு குரங்கு மாதிரி அது நிறைய சேட்டையெல்லாம் பண்ணிகிட்ருக்கு. அந்த சீனெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ப்ரிடேட்டர் மூஞ்சில் எச்சு துப்புறதா இருக்கட்டும், பதிலுக்கு ப்ரிடேட்டர் அது மேலே எச்சு துப்புறதா இருக்கட்டும், அந்த சீனெல்லாம் காமெடியாக இருந்துச்சு. அப்புறம் எல்லி ஃபேனிங்கும் ரொம்ப சூப்பராக காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ஆக்ஷன் சீக்வன்ஸ், அந்த மிட் போர்ஷன் இருக்குல்ல, அது வந்து ஒரு கேம்குள்ளே போன மாதிரி இருக்குது. கேமில் சண்டைலாம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. இப்போ எல்லி ஃபேனிங்கே உங்களுக்கு தெரியும், டெத் ஸ்ட்ராண்டிங் 2ல் பட்டர்ஃப்ளை கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. அதுவும் சூப்பராக இருந்துச்சு. ஒரு கேம்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி இந்த பிளானட் என்விரான்மெண்ட்டும் சரி, அட்மாஸ்பியரிக்கும் சரி, விஷுவலிங் ஸ்டன்னிங்காக இருந்துச்சு. சரி, இப்போ இந்த படத்தை யார் பார்க்கலாம் அப்படின்னா, நான் வந்து ப்ரிடேட்டர்னால் எனக்கு ஹாரர் வேணும், மண்டையோட்டை பிரித்து தனியாக எடுக்கணும், ரத்தம் தெறிக்க இருக்கணும், எனக்கு படம் பார்த்தா உடம்பெல்லாம் நடுங்கணும், அந்த மாதிரி ஓஜி ப்ரிடேட்டர் ஃபேன்ஸ் இருந்தால் இது கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு செட் ஆகாது. இல்லை எனக்கு ப்ரிடேட்டரே ஹீரோவாக பார்க்கணும், கொஞ்சம் காமெடியாக பார்க்கணும், ப்ரிடேட்டரோட வியூலேருந்து இந்த படத்தை பார்க்கணும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், அந்த மாதிரி நினச்சா இது கண்டிப்பாக உங்களுக்கு சூட் ஆகும். இந்த படத்தோட டைரக்டரு இதுக்கு முன்னாடி ப்ரே எடுத்திருக்காரு. அப்புறமேட்டும் கில்லர்ஸ் ஆஃப் தி ஃப்ளவர் மூனா அது இல்லை, அது லியோனார்டோ கேப்ரியோடது. கில்லர்ஸ் ஆஃப் தி கில்லர்ஸ் அப்படின்ற ஒரு படம், அனிமேஷன் மூவி பார்த்துருப்பீங்க. அதான் ஜப்பானில் கூட சண்டைலாம் வரும்ல, அந்த படத்துக்கும் இதுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா அதுவே ஹாரராக போகும், ப்ரேவும் செம ஹாரராக இருக்கும்.
அர்னால்டு நடித்த படம் அளவுக்கு இருக்கா அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்குலாம் இல்லை. ஏன்னா ப்ரேயை வேணால் நீங்கள் அது கூட கம்பேர் பண்ணலாம். இது காமெடியாக வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த படம் யாருக்கு சூட்டபுளாக இருக்குன்னா, நான் ப்ரிடேட்டர் ஹீரோவாகவும் பார்க்கணும், அப்புறமேட்டு ப்ரிடேட்டர் வியூவில் வந்து படத்தை பார்க்கணும், ஒரு ஹண்டர்னால் எப்படி இருக்கணும் அதெல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். இந்த படத்தில் ஒரு டைலாக் வரும், நீ எல்லாத்தையுமே வேட்டையாடுவ, இப்போ நீயே வேட்டையாடப்படுற, இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிந்தட்டிக் ரோபோட் வந்து ப்ரிடேட்டரை பார்த்து கேட்கும். அந்த சீனெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. சரி, இந்த படம் ஓவராலாக எப்படி இருக்குது, இதுக்கு நீ எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம்? 10க்கு நான் கன்ஃபார்மாக 8 கொடுப்பேன். நீங்கள் போய் பாருங்கள், நீங்களே எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு உங்களுக்கே தெரியும். உங்களோட ரேட்டிங்கை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த படத்தை மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி படம்லாம் வர்றது ரேரு. அதுவும் சூப்பரான ப்ரிடேட்டர் படம் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த படத்தை கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ரிவ்யூவில் பார்க்கலாம். நான் தான் உங்கள் தமிழ். பாய்.